2 வாரங்களுக்கு முன்னதாக வெளிநாட்டில் இருந்த காரியத்தை சொன்னேன். அங்கே ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு செக்ஸ் என்கிற காலம், இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்கிற காலத்தோடு கூட இன்னொரு வரியை சேர்க்க வேண்டும். தாய் தகப்பனுக்கு நீ ஆண் பிள்ளை நீ பெண் பிள்ளை என்று சொல்லிக் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. என்ன சொல்லுகிறார்கள்? பிள்ளையாகவே கண்டுபிடித்து விட வேண்டும். ஏனென்றால் அது வெளியே பார்ப்பதற்கு ஆணாக இருக்கும், உள்ளே பெண்ணின் மனதை கொண்டதாக இருக்கும். அல்லது பெண்ணின் உருவமாக தெரிவாள், அவளுடைய சுபாவங்கள் பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஆணுக்குரியதாக இருக்கும். ஆகையினால எப்படி இருப்பாள் என்பதையும் எப்படி இருப்பான் என்பதையும் அவர்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி வகுப்பில் சேர்க்கிற பிள்ளைக்கு நீங்கள் செக்ஸை எழுதக்கூடாது என்று கட்டளை போட்டிருக்கிறது இங்கிலாந்து அரசாங்கம். What a pity. இந்த ஆண்டவருடைய வேதம் முதல் பக்கத்திலேயே எழுதியிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பது. அடிப்படையான அந்த ஃபவுண்டேஷன் காரியம் நொறுக்கப்பட்டு போய்விட்டது. எந்த தேசத்திலிருந்து நமக்கு வேதாகமம் அனுப்பி தரப்பட்டதோ